தொண்டர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று தலைவர் விஜய்க்கு அறிவுரை கூறும் அளவிற்கு திமுகவிற்கு முதலில் தகுதி இருக்கா? தலைவர் விஜய் அவர்களின் 2ஆம் மாநில மாநாடானது மதுரையில் கடந்த 21ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது பல தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் விஜயை தொட்டு பார்க்க வேண்டும், சேர்த்து செல்ஃபி எடுக்க வேண்டும், விஜய்க்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ரேம்ப் வாக் செல்லும் நடைபாதையில் ஏற முயன்றார்கள். அப்போது தலைவர் விஜயின் பாதுகாப்பிற்கு சென்ற பவுன்சர்கள் தொண்டர்களை பிடித்து கீழே தள்ளினர். அதை பார்த்த தலைவர் விஜயோ தொண்டர்களை எதுவும் செய்யக்கூடாது என பாதுகாவலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதை திமுகவினர் தொண்டர்களை இவ்வாறு துன்புறுத்தலாமா என விமர்சித்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழக தோழர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே அமைச்சர் கே நேரு திமுக தொண்டர்களை அடிப்பதும் பிடித்து தள்ளுவதுமான செயல்களில் ஈடுபட்டார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த துணை முதல்வரோ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் இருந்தார். அதே போன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பொதுவெளியில் ஒரு நபரின் கன்னத்தை அறைந்திருந்தார். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி ஏதாவது செய்தாரா என இந்த 2 வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கேள்வி கேட்டு வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். தொண்டர்களை மதிக்கும் ஒரே தலைவர் தளபதி விஜய் தான்.